இங்கிலீஷ் ஈஸி தான். இப்ப நம்ம ஷெல்க்கும் ஷுட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஷெல் வந்து எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஷால்னு சொல்லக்கூடாது, ஷெல் அவ்வளவுதான். ஷெல் எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு ஆஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னாக்கா யூ கேன் யூஸ் இட். ஷெல் ஐ கம் வித் யூ, ஷெல் ஐ ட்ராப் யூ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேக்குறீங்க. ஐ ஷல் டூ திஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க ஓகே நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு அர்த்தம். சோ அந்த இடத்துலலாம் ஷெல் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஷுட் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நல்லா யோசிச்சுக்கோ, நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. நான் வரணும், போகணும், எழுதணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி நும் சேர்க்கிற இடத்துல வர வேண்டும், போக வேண்டும், படிக்க வேண்டும், எழுத வேண்டும், அந்த மாதிரியான வேண்டும் போடுற இடத்துலயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஷுட் யூஸ் பண்ணணும். ஷுட் வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ்க்காக பண்றது. ஒரு ஃப்ரெண்ட்லி சஜஷன் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அப்பதான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. யூ ஷுட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப், நீங்க ஒரு வீடியோவை சும்மா பார்க்க கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும்னு நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ ஷெல் வந்து ஆஃபர் பண்ணும் பொழுது, ஷுட் ஃப்ரெண்ட்லியா அட்வைஸ் பண்ணும் பொழுது, இது ரெண்டும் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகுங்க. இதெல்லாம் பண்ணா இங்கிலீஷ் ஈஸி தான்.